ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு டேஸ்டியான சேமியா பாயாசம் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது உங்களுக்கு வீட்டில் ஒரு ½ இந்த சேமியா பாயாசம் செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் சேமியா பாயாசம் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 கப்ஸ் மில்க் எடுத்து அதை 2 கப்ஸ் 2 கப்ஸாக ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி 1 கப் சேமியா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரோஸ்டட் சேமியா பேக்கெட் சிக்கி அது வேண்டாலும் வாங்கி எடுத்துக்கொள்ளலும். இப்போ நான் இன்றைக்கி 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்துக்கிறேன், கண்டென்ஸ் மில்க். அதே மாதிரி ஒரு 10-15 கேஷ்யூ எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சினமன் காடமம் ரெண்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். பதாமும் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் சோக் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு அதோட பீல் பண்ணி அதோட தோல் அப்படியே பீல் பண்ணி விட்டுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படும் சேமியா பாயாசம் செய்கிறதுக்கு. வாங்க நாங்கள் இப்போ சேமியா பாயாசம் செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு கீ ஆட் பண்ணிக்கொள்வோம். கீ ஆட் பண்ணி கீ கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஹீட்டாக விடணும். இப்போ நாங்கள் இதில் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கொள்வோம். கேஷ்யூவை நல்லா நாங்கள் இந்த ஆயிலில் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி கேஷ்யூட கலர் சேஞ்ச் ஆகிக்கொண்டு வரக்குள்ள நாங்கள் பதாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதையும் நல்லா நாங்கள் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இதோடு நாங்கள் அப்படியே ப்ளம்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். ப்ளம்ஸையும் ஆட் பண்ணி ப்ளம்ஸ் அப்படியே நல்ல பலூன் மாதிரி பொங்கி வர காட்டியும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ப்ளம்ஸ் நல்லா பொங்கி வந்தோன்னா நாங்கள் இதை அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா பொங்கி வந்திக்கி நல்லா இது ஃப்ரை ஆகிக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு செப்பரேட் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். இப்போ இந்த சேமியாவையும் இந்த கீயில் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கொள்வோம். இந்த சேமியாவை இந்த கீயில் ஃப்ரை பண்ணி கொண்டால் நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்றும் தரும். அதே மாதிரி பாயாசம் சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி இதையும் நாங்கள் அப்படியே செப்பரேட்டாக ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கொள்வோம். குழி கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு எங்களோட ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ அது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் ஜவ்வரிசி. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா குக் பண்ணி பட்ட பிறகு நாங்கள் இதுக்கு 2 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிறோம் 2 கப்ஸை. ஒரு பவுலில் இருக்கிற மில்கை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு சேமியாவே ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதுக்கு சேமியாவே ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மில்கை நாங்கள் ஹீட்டாக விடணும் நல்லா.
இப்போ இந்த மில்க் வந்து இந்த மாதிரி நல்லா ஹீட்டாகி நல்ல ஒரு திக்னஸ் ஒன்றுக்கு வரும். ஸோ அதுக்கு பிறகு நான் இதுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஸ்வீட்னஸ் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்களோட பேலன்ஸ் மில்கிக்கு இன்னும் 2 கப்ஸ் அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நாங்கள் திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி கொள்ளணும். நல்லா இந்த மாதிரி இது நல்லா ஹீட் ஆகின பிறகு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ, பதாம், அதே மாதிரி ப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ நாங்கள் பொடி பண்ணி வச்ச காடமம், அதே மாதிரி சினமன் ஸ்டிக் இது எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது சைடெல்லாம் அப்படியே பபிள்ஸ் வந்து நல்ல ஒரு கொதிக்கும். அந்த டைமில் இதை நாங்கள் அப்படியே இறக்கிடணும். இந்த மாதிரி சைடெல்லாம் பபிள்ஸ் வந்து ஒரு கொதி வரும். அந்த டைமுக்கு நாங்கள் இதை இறக்கிடணும். ஸோ அது மட்டும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஹீட் பண்ணி கொள்ளணும். ஸோ இப்போ எங்களோட பாயாசம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நாங்கள் பாயாசம் சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம் மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.